ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். ஒரு அருமையான நியூஸோட இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் திவாகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப்ரோ டிவி யூடியூப் சேனலோட அந்த இஷ்யூ தெரியும் உங்களுக்கு. நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு வாட்டி அவனை தூக்கியிருந்தாங்கன்ட்டு. வெளியில் வந்துட்டு வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கணும். ஆனால் இவன் செய்யலை. திரும்ப போலீஸார் வம்பிழுக்கிறது, அந்த ப்ரோக் சேனல் என்னை தாக்கிட்டாங்கன்னு சொன்னது. ஆனால் அவங்ககிட்ட பக்காவான எவிடன்ஸ் இருக்குது. அவங்க தாக்கலை, இவன் தான் கேமரா உடைச்ச ரெக்கார்டு எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், ஸ்டேஷன் சிசிடிவி பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோவோக் சேனல் இவ்வளோ நாள் சரி போனால் போது, இவனை என்ன செய்ய அப்படின்னு விட்டுட்டாங்க. இவன் இப்போ ஓவராக பேசி அந்த கீழ்ப்பாக்கம் அந்த ஸ்டேஷனோட அந்த இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐயும் எல்லாரையுமே வந்து ரொம்ப கேவலமாக பேசி இந்த மாதிரி வீடியோ வெளியிடவும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸார் வந்து அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் இவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன வழக்குகளின் கீழ் கைது பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்கன்னா, தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தியது, ஓகேவா, தனியார் நிறுவன ஊழியர்களை தாக்கியது, தனியார் நிறுவன ஊழியர்களை தரைகுறவாக பேசியது, ஓகேவா, அது போக வந்து இதோட அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது. அதாவது அவன் வந்து சொல்லியிருந்தான் தெரியுமா, நான் அசிங்கமாக பேசினேன்னு என் மேலே கேஸ் போட்டாங்கன்னு. அப்படிலாம் இல்லை, உண்மையிலே பேசியிருக்கான். அந்த ஃபுட்டேஜை இவன் கேட்டான் பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டேஜை ஸ்டேஷன்லேயே அவங்களே எடுத்து இவன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு. அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கணும்னு சொல்லுவாங்க. பொதுமக்களை முதல்ல இதாக பேசி, தரக்குறைவாக பேசி, யூடியூபர்ஸை தரக்குறைவாக பேசி, கடைசியில் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்கள பேசி, சினிமா பிரபலங்களை பேசி, கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா, போலீஸார்கிட்ட வந்து நிற்கிது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு முதல்லையே ஒரு இதை கொடுத்துருந்தா இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இப்போ காவல்துறை மிகவும் அருமையான வேலையை பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து முழுக்க என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நபர்கள் வெளியில் உலாவவே கூடாது, ஓகேவா? இன்னும் இந்த மாதிரி இருக்கிற கலைச்செடிகளை பூரா களை எடுத்துட்டாங்க போலீஸார்கள் அப்படின்னா இந்த சமூகம் வந்து மிகவும் கிளியரான சமூகமாக இருக்கும். இதுக்கு நானே சொல்கிறேன், இது வந்து உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து எப்போவாக தான் நடக்கும். இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பெரும்பாலும் விட்டுருவாங்க போலீஸார்கள். ஆனால் இந்த முறை போலீஸார் அருமையான முடிவு எடுத்து இவனை வந்து உடனடியாக கைது பண்ணி இப்போ இதன் மேல் நடவடிக்கை எடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாராட்டத்தக்கது. தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் அவன் வந்து வெளியில் சுற்றக்கூடாது, ஓகேவா? இவன் சுற்றி இந்த நாடை சீரழித்தது போதும். வந்து அடிக்கடி போய் இன்டர்வியூ கொடுக்குறங்கிற பேரில் வந்து சேனல்கிட்ட வம்புழுக்கிறது, அவங்ககிட்ட அவன் சோத்தை தின்னுட்டு, அதாவது உண்டு வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் இவன் செய்வான். எல்லா யூடியூப் சேனலில் போயிட்டு போன உடனே பேமெண்ட்டை கொடுங்க, அப்போ தான் நான் வந்து உட்காருவேங்கிறது. பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் வேணுக்குன்னே அங்கே ஒரு கான்ட்ரவர்சி பண்ணி போடுறது. ஏன் இந்த விஷயம்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியாதுல்ல? அதுக்கான இதையும் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு நாளில் இவன் இன்டர்வியூக்கு வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வரும்போது 1 நாள் இல்லை 2 நாள் டிக்கெட் புக் பண்ணுறான். 2 நாளில் கிட்டத்தட்ட 20 to 30 சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கணும். ஒரு சேனல் நீங்கள் வந்து ஒரு வீடியோ 5 நிமிஷம் பார்க்குறீங்கன்னா கூட, இல்லை ஒரு 15 நிமிஷம் பார்க்குறீங்கன்னா கூட, அதோட ஷூட்டிங் டைம் வந்து 2 hours 3 hours வரைக்கும் கூட போகும், ஓகேவா? ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி நம்ம அங்கேருந்து ஓடிடுவோம். உண்மையை சொல்லணும்னா, இதால் பாதிக்கப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்களுமே கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்காம ஓடிட்டாரு, பாதியில் பேமெண்ட்டே ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து தவறு. அதாவது நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு நடிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா கடைசி வரைக்கும் இருந்து இன்டர்வியூ கொடுக்கணும். தவறான கேள்வி கேட்டாங்கன்னா, இந்தாங்க உங்கள் பேமெண்ட் வேணால் எனக்கு இந்த இன்டர்வியூ போடாதீங்கன்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் பேமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு என் இன்டர்வியூ என்னோட அனுமதி இல்லாமல் போட்டான்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா, அது மிகவும் தவறு. யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருந்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. உங்கள் கூட வந்து என்றைக்கும் உண்மை என்ன இருக்கும். நன்றி, வணக்கம். இது உங்கள் உண்மை என்ன. இந்த சந்தோஷமான நியூஸை சொன்ன எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் ஒரு லைக்கையும் போட்டு விட்டு போயிருங்க. நன்றி.